எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து கரங்களை தட்டி பாடுமாம். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நீ
தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேக்கி அழைத்துக் கொள்பவரே, அழைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜன், ஆற்றில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், ஆற்றில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் பேசும் அடியார்களாகிய நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் ஆழமாய் போகட்டும். பழைவுகள் எல்லாம் ஒளிந்து போயின ஆண்டவரே. 2024 கிரிகள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்பொழுது புதிய ஒரு இடத்திற்குள் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறேன். என் தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. அதை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் பற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலேயும் உங்களோடு கூட வேகமாக நேரம் கடந்து விட்டதனால உங்களோடு கூட வேகமாய் கர்த்தருக்கு கொடுத்த வார்த்தையை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் எனக்கு மைக்ல வாசிக்கணும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல், உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். அந்த வார்த்தையை தான் தேவன் இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடி தேவன் இந்த வருஷத்துல தேவன் நம்முடைய ஊழியத்தினுடைய அடுத்த பரிமாணத்திற்குள் கர்த்தர் கொண்டு போகிறார். 23 தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 24 கர்த்தர் நிறைவேற்றினார். இங்கே சாலமோன் என்ன செய்கிறான்? தேவன் அவனை என்ன செய்கிறார்? அவன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். கட்டி முடித்த பிற்பாடு அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவன்கிட்ட வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சாலமோனே, உனக்கு என்ன வேணும்? சாலமோனே, உனக்கு என்ன வேணும்? உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, எனக்கு எல்லாமே எங்க அப்பா வீட்டுல இருந்து எங்க தகப்பனாருடைய ஆசீர்வாதம் எனக்கு அப்படியே வந்திருக்குது. ஆனா இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு எனக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. இந்த ஞானத்தை எனக்கு போதிக்கிறதுக்கு தேவையான கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கத்துக்கூட. ஆனா ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சும்மா கொடுக்கல. He asked for one thing. அவன் என்னத்தை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு எத்தனை கொடுத்தாரு? 4. ஞானம், கணம், ஐஸ்வர்யம், சம்பத்து கொடுத்தாரு. ஞானத்தை கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, சம்பத்தை கொடுத்தாரு, கணத்தை கொடுத்தாரு. கணம் என்பது கணம் சொன்னா யாரோ ஒருத்தர் கேட்டு எனக்கு வருவதல்ல. கணம் கர்த்தர் கொடுக்கிறது எனக்கு கணம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கார். நீங்க தேவனோடு கூட உறவு வைத்திருக்கீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற. நீங்க வேதத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வைத்திருந்தார்களோ கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி இருக்கிறார். தாவீது ஒரு முறை கனவீனப்படுத்தப்பட்டான். அவன் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தவன். அவனுக்கு கனம்னா என்னன்னே தெரியாது. No one knows what is honor. He doesn't know what is respect. அவனுக்கு கனம்னா என்னன்னு தெரியாது. ஆனா ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டான். நாட்கள் வரும்போது அவனை தேவன் ராஜாவை மாத்தினாரு. யோசேப்பு, ஆண்டவர் அவனை கனப்படுத்தினாரு. ஆனா ஒரு காலத்துல அவன் தூக்கி எங்க போடப்பட்டவன்? குழியில போடப்பட்டவன். குழியில இருந்து மறுபடியும் கொண்டு போத்திபாருடைய வீட்டில் அடிமையா விற்கப்பட்டவன் மறுபடியும் சிறைச்சாலையில கொண்டு போனவன். ஆனா ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைத்திருக்க கர்த்தர் அவனை ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். வேதத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவன் கூட இருந்து அவர்களை கனப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா.
இங்க தாவீதை குறித்து நான் உங்களோடு கூட சொல்லணும்னு சொன்னா, தாவீது கர்த்தருக்கு பிரியமான, வசனம் சொல்லுகிறது, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். He was doing what God was pleasing him to do it. ஆண்டவர் அவனை குறித்து என்ன விரும்பினாரோ அதை மாத்திரம் அவன் செய்தான். அவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு? சாலமோனுக்கு வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு நான் வீட்டில் உட்காந்துருக்கும் போது என்னுடைய மகள் என்ன செய்தேன்னு சொன்னால், இந்த வீட்டில் இந்த கார்ட்டூன் இருக்கு இல்லையா, கார்ட்டூனில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சாலமோன், இப்போ அவங்க அந்த பைபிள் ஸ்டோரிஸ் தான் வீட்டில் அதிகமாக என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இப்போ இந்த பைபிள் ஸ்டோரியில் அவள் இந்த இது கார்ட்டூன் அந்த சாலமோனை குறித்து அவள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த சாலமோனை குறித்து அப்படியே நம்ம பைபிளில் படித்ததான், ஆனால் அது கார்ட்டூன் ரீதியில் நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. எப்படின்னா, அந்த சாலமோன், தாவீதுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு? சாலமோனுக்கு வந்துச்சு. ஆனா சாலமோனுடைய ஆசீர்வாதம் அவன் பிள்ளைக்கு போச்சுன்னா போகல. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. தாவீதுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு? சாலமோனுக்கு வந்துச்சு. ஆனா சாலமோனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு போச்சுன்னா போகல. அவன் இருந்த ஆசீர்வாதம் அவன் இருந்து என்ன செய்யப்பட்டுச்சு? எடுக்கப்பட்டுச்சு. ஏன் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, வசனம் சொல்லுது, அவன் நல்ல ஞானவான், ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாம் வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? நீதிமொழிகள் அவனை குறித்து அவனை போல ஞானமா பேசுறதுக்கு யாருமே இல்ல. அவ்வளோ ஞானமான காரியங்கள் இருக்குது, அவ்வளோ தெளிவா பேசுற இந்த சாலமோன் அவன் வாழ்க்கையில தவறி போனான். அவனுக்கு 300 மனைவிகள் இருந்தாங்களாம். எத்தனை மரமணி ஆட்டிக்கலாம்? 700. எப்பா, ஒருத்தனுக்கு ஒன்னே ஜமாளிக்க முடியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படித்தானே? ஆனா இவனுக்கு எத்தனை இருந்துச்சான்? 1000 பேர் வச்சிருந்தானா. எப்பா, மனுஷனா இல்ல வேற என்ன தெரியல எனக்கு. அவ்வளோ பேர் இருந்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் தன் மனைவின்னு சொல்லப்படல, மனைவிகளை பிரியப்படுத்தும்படி பாகாலுக்கு அவன் ஆராதனை பண்ணான். பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டினான். யாரை பிரியப்படுத்தும்படி? மனைவிகளை பிரியப்படுத்தும்படி. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் அவன் மேல கோபம் கொண்டு சொல்றாரு, உன் மேல இருக்க ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் உன்கிட்ட வந்துச்சு, ஆனா உன்னிட்டு இருக்க ஆசீர்வாதத்தை, இந்த ராஜ்ய பாரியத்தை நான் 2ஆ பிரிச்சிருவேன். ஒன்னு இன்னொருத்தனுக்கு கொடுத்துருவேன், இன்னொருத்தன் உன் பிள்ளைக்கு என்ன செய்வேன். நான் ஒன்னு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளை, சில வேளை நம்முடைய பெற்றோர்கள் செய்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட வரும், சில வேளை நாம செய்யற பாவம் என் பிள்ளைகள் சாபமாய் போய் சேரும். தாவீது செய்த ஆசீர்வாதம் சாலமோனுக்கு என்னவா வந்துச்சு? ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா சாலமோன் செய்த சாபம், பாவம் அவன் பிள்ளைக்கு என்னவா போயிருச்சு? நான் இந்த காலவெல்ல ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வருஷத்துல என்னுடைய காரியம் எப்படி இருக்க போகுது? ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பீர், ஆனா சாலமோன் செய்த பாவத்தை நான் என்ன செய்திடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவனுடைய, நான் என்ன சொன்ன, ஆண்டவருடைய சாபத்தை நான் என்ன செய்திடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. சவுலுடைய ராஜ்யம் ஏன் விழுந்து போச்சு? சவுலுக்கு பிற்பாடு அவனுக்கு பின்னாடி அவனுடைய சந்ததி வந்துச்சா? இல்ல. ஏன் விழுந்து போச்சு? அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செய்தான்? தேவனுடைய ஆலயத்துல வந்து செய்யக்கூடாத காரியத்தை செய்தான். ஆண்டவர் அமலேக்கரை அழிக்கும்படிதான் தேவனை சவுலை உருவாக்குனாரே தவிர, சவுலை என்ன பண்ணிட்டான்? அமலேக்கரை என்ன பண்ணா? காப்பாத்தினான். அது அவனுக்கு பிற்காலத்துல அது சாபமா வந்துச்சு. நான் ஒன்னு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. செய்தா இப்போ ஒருவேளை உங்களுக்கு இப்ப தெரியாம இருக்கலாம். சாலமோன் இருக்கிற வரைக்கும் அவன் செய்யறது அவனுக்கு என்னவா தெரியல, தப்பாவே. 300 மனைவிகள், 700 மறுமனை ஆட்டிகள் இருக்கும்போதெல்லாம் அவருக்கு தப்பாவே தெரியல. He was enjoying his life. நம்மளாம் நினைக்கிறோம்ல, நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவர் இப்பவே கொல்லணும். அப்பவே ஆண்டவர் கொல்லல சாலமோனை, கொண்டிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. சாலமோனு குறித்து பெருமையா பேசுறேன் நானே தான். சில நேரத்தில் இப்ப நான் என்னவா பேசுறேன், நான் மாற்ற வேண்டியது இருக்கு. நான் ஏன் உங்களோடு கூட இதை சொல்றேன் தெரியுமா? சாலமோன் ஏன் அதை அவனுக்கு தப்பா தெரியலன்னா, ஆண்டவர் அன்னைக்கே அவனுக்கு என்ன கொடுக்கல. ஆனா அவன் மேல வர வேண்டிய தண்டனை யார் மேல போச்சு? பிள்ளைகள் மேல போச்சு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க பெற்றோர்களாக, ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நான் எதை, நீங்க காசு பணம் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, வீடு வாசல் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க என்ன சொன்ன கார் பங்களா எல்லாம் வாங்கி வைக்கிறீங்களோ இல்லையோ, தயவு செய்து சாபத்தை மட்டும் என்ன செய்யாதீங்க, வாங்கி வச்சிடாதீங்க. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என் பிள்ளைகள் மேல என்ன வந்துடக்கூடாது? சாபம் வந்துடக்கூடாது.
தீர்மானம் பண்ணுங்க, ஒரு தீர்மானம். நான் கர்த்தருக்கு பிரியமில்லை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நிறைய பேருக்கு இது பாவம்ன்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உடனே தண்டிக்காதனால என்னவா தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு பாவமாவே தெரிய மாட்டேங்குது. They think everything is fine. இப்ப தெரியாது, என் பிள்ளைகள் வாழ்வ. இதே வசனம் தான் சொல்லுது, உன்னை ஒரு தலைமுறை என்னை சேவிக்கும், அது தேவனுடைய சந்ததி எனப்படும். அது எத்தனை தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்படும்? 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்படும். அதே இன்னொரு வசனம் சொல்லுது, நீ செய்த பாவத்தை உன் தலைமுறைலாம் நான் என்ன செய்வேன், விசாரிப்பேன்னு வசனம் சொல்லுது. கரெக்ட் தானே? நான் என்ன சொல்றேன், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்றதுக்கு எனக்கு கிருபை வேணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எந்த இடத்துல நான் என்ன செய்யக்கூடாது. இந்த வருஷத்துல 2025 தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒருவேளை எனக்குள்ள ரகசியமான பாவம் இருக்குமாயின் அதை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி விட்டுறணும். அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் விரும்புறது, ஆண்டவரே தாவீதுடைய ஆசீர்வாதம் சாலமோனுக்கு வந்தது போல தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எனக்கு மாத்திரமல்ல என் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். ஒரு ஊழியக்காரரும் அல்லது உலகத்தான் கூட ஒரு பழமொழி சொல்வான், நீ ஏழையா பிறக்கிறது தப்பு கிடையாது. Giving, I'm born into this world as poor is not a problem. நான் ஏழைய பிறக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஏழைய சாகிறது யாரு தப்பு? நம்ம தப்பு. என் பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கிறே இல்லையோ, கர்த்தர் உன்னை குறித்து கனத்தை சொல்லி வச்சிருக்கணும். நாளைக்கு என் பிள்ளைகளை குறித்து சில பெற்றோர்லாம் கேட்டிருக்கிறேன், டேய் உங்க அப்பா செத்து போனதே நல்லதுடா, உங்க அப்பா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றத விட எங்க அப்பா மாதிரி ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லணும். எங்க அம்மா மாதிரி ஒருத்தர் என்ன செய்யல இல்லைன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரட்டும். நான் நேரம் வேற போயிருச்சு. நான் வேகமாக உங்களோடு கூட சில காரியங்களை மாத்திரம் நான் வைக்க விரும்புகிறேன். I have 10 points to say. எனக்கு குயிக்காக என்னோடு கூட ஒத்துழைச்சிங்கன்னா உங்களோடு கூட வேகமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ சாலமோன் ஜெபித்தான், கர்த்தர் அவனுக்கு கிருபை தந்தார். இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆனால் நம் ஜெபிக்க கூடாதபடிக்கு சில காரியங்கள் இருக்கு. There are 10 reasons why I don't pray. நான் ஜெபிக்காதபடிக்கு 10 காரணம் இருக்குது. அதை மாத்திரம் வேகமாய் சொல்றேன். அது என்னென்ன காரணம் இருக்குன்னு நீங்களே உங்களை என்ன பண்ணிக்க போறீங்க, அனலைஸ் பண்ண போறீங்க. அனலைஸ் பண்ணிட்டு அந்த காரியத்தை இன்னைக்கு என்ன பண்ண போறோம், சீர்படுத்த போறோம். சரியா? The first thing, லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The first thing, Luke chapter 5 verse 16, first one. ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்க வேணா பாயிண்ட்ஸ் வேணா எழுதுகிறீங்களா? நேரம் இல்லாதபடி நான் வேகமா எழுதுவோம். லூக்கா 5:16 சொல்லப்பட்டிருக்கு, அவர் வனாந்தரத்துக்கு தனித்து போய் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணினார். God went out to the wilderness and he prayed. அவர் தனித்து போய் ஜெபித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவர் பிஸியா தான் இருந்தார். வசனம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். ஆனால் அவர் எதுக்கு டைம் எடுத்துக்கிட்டார்னா, ஜெபிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டார். ஆனா நமக்கு இன்னைக்கு நம்மளால ஜெபிக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், we are too busy. lack of time. The first point, lack of time. எனக்கு என்ன இல்லை, ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லை பிரதர், நேரம் இல்லை. தயவு செய்து யாரும் நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. நேரத்தை நீங்க தான் ஒதுக்கணும். இதில் சொல்லப்பட்டிருக்கு, prayer does not take time but it saves your time. Let me repeat that. ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு அந்த வார்த்தை. prayer does not take time but it saves your time. ஜெபம் உன் நேரத்தை எடுக்கல, பட் உன் நேரத்தை என்ன படுத்துது, மிச்சப்படுத்துது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றது புரியுதா? நீ 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு நீ 10 மணி நேரம் 12 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை நீ 1 மணி நேரம் ஜெபித்து பார், கர்த்தர் உனக்கு 8 மணி நேரம் சேவ் பண்ணுவார். ஒரு ஊழியக்காரன் எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே இவர் ஓடி போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்களுக்கு ஜெபிங்க, அவங்கள படுக்க வைக்கிறது, அவங்கள இது பண்ணுறது, அவங்களுக்காக ஜெபிக்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், இவர் அப்படி திடீர்னு ஒருத்தர் ஃபோன் வருது, பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு முடியல, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். உடனே கிளம்பும் போது ஆண்டவர் சொன்னாராம், டேய் நீ அங்கே போய் ஜெபம் பண்ணாலும் கேட்க போகிறது நான் தான், இங்கிருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்க போகிறது நான் தான்.
இங்கிருந்து ஜெபம் பண்ணு, நான் அங்க சுகப்படுத்துறேன்னு சொன்னாராம். உடனே இவர் இங்கிருந்து என்ன பண்ணாரா, போன்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே அந்த சகோதரனை குணப்படுத்துன்னு சொன்னாராம். ஜெபம் பண்ணி 15 நிமிஷத்துல அங்கிருந்து போன் வருது, அவர் ஹீல் ஆயிட்டாரு, டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாராம். அல்லேலூயா. இப்ப இவர் போயிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கணும். நீ இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணா ஆண்டவர் 2 மணி நேரத்தை அவனுக்கு சேவ் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன் தொழில உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா தயவு செய்து நீ தொழிலுக்காக நீ பிரயாசப்படுற, ஆனா நீ உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு உன் தொழிலை செய்து பார், உன் தொழிலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நேரம் இல்லை, தயவு செய்து என்ன பண்ணாத சொல்லவாத. நிறைய பேர் சொல்ற வார்த்தையே லேக் ஆஃப் டைம். எனக்கு என்ன இல்லை, ஜெபிக்க. ஏன் பிரதர் ஜெபிக்க வரல? ஏன் பிரதர் சாயங்காலம் ஜெபத்துக்கு வரல? ஏன் வாஸ் ஜெபத்துக்கு வரல? ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரல? எனக்கு டைம் இல்ல. டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாத, ஜெபிக்கிறதுக்கு மட்டும். எத்தனை பேர் கூட ஆமென் சொல்றீங்க? ரெண்டாவதாக டவுட். James chapter 5 verse 16. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு 5:16 வைகமா வாசிங்கப்பா. Praise the Lord. Hallelujah. யாக்கோபு 5:16. Praise the Lord. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் என்ன சொன்னது, பலமுள்ளதா இருக்கிறது. அப்போ நாம் doubtful இல்லாம ஜெபிக்கணும். The second point, you should pray without doubtfulness. ஆண்டவர் எனக்கு கொடுப்பார்னு ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகத்தோட ஜெபம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஜெபிக்கிறது இல்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, சந்தேகம் இருக்குது. ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு டவுட் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஜெபம் பண்றதே கிடையாது. இன்னைக்கு நீங்க அந்த டவுட் ஃபுல்லா மாத்தணும். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க இருதயத்தில் இருக்கிற நிறைய பேருடைய என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு எனக்கு தந்த இல்லைங்க. நீங்க ஜெபித்தால் கர்த்தர் உங்களுக்கு தருவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு போய் ஜெபித்தால் கர்த்தர் என்னை குணப்படுத்துவார்னு சந்தேகம் இருக்கக்கூடாது. நீ வந்து ஜெபித்து பார், கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. சந்தேகம் இல்லாம doubtfulness, doubt about the effectiveness prayer. நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணி ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 2 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 3 நாள் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துருது அவங்களுக்கு, சந்தேகம் வந்துருது. நடக்குமா நடக்காதா? ஒரு நாள் ஜெபம் பண்றேன் கேட்கப்படல, 2 நாள் ஜெபம் பண்றேன் கேட்கப்படல, 3 நாள் ஜெபம் பண்றேன் கேட்கப்படல. அதுக்கப்புறம் ஜெபத்தை என்ன செய்துருவோம், விட்டுருவோம். Let me say something. Prayer does not change God, but it changes things. உன் ஜெபம் தேவனை மாற்றாது, உன் ஜெபம் உன் காரியங்களை மாற்றும். நிறைய பேருக்கு என்னன்னா, நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரை மாற்றணும். ஆண்டவர் மாற மாட்டார். ஆண்டவர் அப்படித்தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் உன் ஜெபம் உன் காரியத்தை மாற்றும். ஆனா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், ஊக்கமான ஜெபம். அதான் இங்க சொல்லப்பட்டு, ஊக்கமான ஜெபம் என்னத்தை உண்டாக்குமா, பலனுள்ளதாய் இருக்கும். மூணாவது லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 இருந்து 42 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. லூக்கா 10:32 இருந்து 48 வரைக்கும் இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நேரம் இல்லாதபடி எல்லாம் வேகமா பார்க்கிறோம். 2 பேரை பார்க்கிறோம். ஒன்னு மரியாளை குறித்து பார்க்கிறோம், இன்னொன்னு மார்த்தாளை குறித்து பார்க்கிறோம். இந்த மரியாள் என்ன செய்கிறாள்? மரியாள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல தனக்கு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறாள். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளினாலே தன்னை என்ன செய்து கொண்டிருந்தால், இவோ பிஸியா இருக்கிறது இல்லாம ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றா, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்கம்மா. மார்த்தாளே பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை இவ சொல்றா. ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன், என் சகோதரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா. சில வேளை வீட்டுல எல்லாம் அப்படிதான் நடக்குது. நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கல, அப்பதான் டீ கேட்காதவங்க அப்பதான் வந்து டீ கேட்பாங்க. நீங்க ஜெபிக்க உட்காரும் போது தான் பசிக்காதவங்களுக்கு என்ன வரும், பசி வரும். அதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கேட்பீங்க 10 தடவை, சாப்பிட்றியாப்பான்னு. ஆனா அப்ப எல்லாம் சாப்பாடு வேணும்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கோ பைபிள் வாசிக்கிறதுக்கு உட்காருங்களேன், பசிக்குது சாப்பாடு போடுறியா. குழந்தை அது வரைக்கும் தூங்கும், நீ ஜெபிக்கணும்னு உட்காரணும். குழந்தை அப்ப எந்திரிச்சு என்ன செய்யும், அழுகும்.
distractions. There are a lot of distractions. டிஸ்ட்ராக்ஷன்ஸை மாற்றணும். நீ மூணாவது காரியம் என்ன செய்யணும்? உன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உனக்கு வருகிற தடைகளை நீ என்ன செய்யணும்? உடைக்கணும். ஜெபிக்க உட்காரும்போது எல்லா தடைகளை உடைச்சிடணும். மொபைல் ஃபோனை என்ன பண்ணிருங்க, நீங்க ஜெபிக்க உட்காராத வரைக்கும் எவனும் ஃபோன் பண்ண மாட்டான். நீங்க ஜெபிக்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் 1000 ஃபோன் வரும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன், என் மனைவிக்கு நல்லா தெரியும். எப்படின்னா, நான் என்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதெல்லாம் அலைஞ்சு முடிச்சு என்னைக்கு டயர்டாக வந்து படுக்கிறனோ அன்னைக்கு நைட்டு தான் எனக்கு திடீர் படுத்த 1/2 hour கூட இருக்காது, எமர்ஜென்சி உடனே வாங்கம்பாங்க. மனைவிட்டு சொல்லுவேன், இன்னைக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சேன். ரெஸ்ட் எடுக்கணும் போது, அப்போ ப்ரேயர் போது எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. மார்த்தாலே கூட இருக்கிற மார்த்தாலே வந்து சொல்றா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், மரியா உங்ககிட்ட உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? நிறைய பேருக்கு என்ன நினைப்புனா, ஜெபிக்கிறது டைம் வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. நீங்க மாற்றணும். The third thing, distractions and busyness. Fourth thing, லூக்கா 11:1. லூக்கா 11ஆம் அதிகாரம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இங்க பாருங்க, சீசர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல. நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஏன் பிரதர் ஜெபிக்கல? எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எங்க ஜெபம் பண்றதுக்கு என்ன பிஎஸ்சியா படிச்சுட்டு வரணும்? எங்க அப்பாட்ட போய் பேசுறதுக்கு நான் பிஎஸ்சியா படிச்சுட்டு வரணும்? இல்ல வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணி எங்கள் அப்பாட்ட வந்து, இல்லை என் பிள்ளைகள் வந்து என்கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அதை பைஹாட் பண்ணி 4 தடவை சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்பா எனக்கு இது வேணும், இது இல்லை அப்படின்னு அப்படி மனப்பாடமாக சொல்கிறாங்க. எப்படி பேசுகிறோம் சொல்லுங்களேன்? எப்படி பேசுகிறோம்? கேஷுவலாக பேசுகிறோம். நான் ஆண்டவர்கிட்ட தயவு செய்து யாரும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்லாதீங்க. ஜெபம் பண்ண இங்க ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர் எனக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க, ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணல. அப்போஸ்தலர் பவுல், பேதுரு இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க நிருபங்களை எல்லாம் எழுதும் போது, உங்களுக்காய் நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம்? வேண்டிக் கொள்கிறோம். ஆனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஜெபம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. இதை ஜெபம் பண்ணா மட்டும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட கேஷுவலா பேசணும். Don't say that I don't know how to pray. எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியலன்னு யாரும் என்ன செய்யாதீங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு இலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலேயே நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்லை. ஜெபிக்க தெரியலன்றதுக்காக என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க நமக்கு தெரியணும்? He is my God, He is my Father, He is my friend, He is my அப்பா. I can go and talk to Him at whenever I wanted. எனக்கு எப்பயெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பயெல்லாம் நான் போய் பேசலாம்ல. தானியேல் 3 வேளை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணா? ஜெபித்தான். என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? என்ன ஜெபித்திருப்பான்? என்ன ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல. சரி, அடுத்தது டைம் இல்லாதபடினால 5வது ரொம்ப முக்கியம், சங்கீதம் 66:18 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 66:18. Psalms chapter 66 verse 18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அடுத்தது 5வதாக ஒரு ரொம்ப முக்கியமான காரியம், என் இருதயத்திலே நான் பாவத்தை வைத்திருப்பேனே, ஆனால் என்னால் ஜெபிக்க முடியாது. எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பாவம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, என் சிந்தை எது ஆட்கொண்டிருக்குது? பாவம். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே, ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாரா? கேட்க மாட்டார். தேவையில்லாத சிந்தனை, அக்கிரம சிந்தை, பாவம் என் மைண்ட்ல சில நேரத்துல பாத்தீங்கன்னா, நான் உங்களோடு கூட சொல்றேன், நீங்க எப்ப ஜெபிக்க உட்காரீங்களோ அப்பதான் தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வரும். இது என்னன்னா, பிசாசு உங்களை என்ன செய்கிறான்? he is trying to distract you. ஜெபிக்க விடாம உங்களை பண்றான். அக்கிரம சிந்தை எனக்குள்ள, பாவத்தின் சிந்தனை எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அன்கன்ஃபெஸ்ட் சின் ரொம்ப முக்கியம். இதுல என்னன்னா, நம்ம இருதயத்துல நம்ம ஏதாவது அறிக்கை பண்ணி விடாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்னை ஜெபிக்க விடாம பண்ணும். அதனால தேவ சமூகத்தில் நீங்க உட்காரும் போது ஆண்டவர்கிட்ட ஏதாவது அறிக்கை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து என்ன பண்ணிருங்க, அறிக்கை பண்ணி விட்டுருங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், தப்பு கிடையாது. பாருங்க, ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. He knows everything, but still he wants us to confess. ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணுமே
இல்ல. ஆனாலும் தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க, உங்க இருதயத்துல சமாதானம் வரும். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், இந்த உலகத்துல மற்றவங்க சொல்ற மாதிரி தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னு சொன்னா, உங்களுடைய காரியங்களை மற்றவங்க கிட்ட அறிக்கை பண்ணவே பண்ணாதீங்க. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ரகசிய பாவம் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவம் இருக்கும், எப்பவோ பண்ண பாவம் இருக்கும். தயவு செய்து மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணாத, சொல்லவே சொல்லாத. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லிட்டேன்னா அடுத்து என்ன செய்வான், முதல்ல கேட்டுருவான், அதுக்கப்புறம் காலம் வரும்போது சொல்லுவான், அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா, அவன் அவ்வளோ நல்லவன் தெரியுமா, அவனை பற்றி நான் புட்டு புட்டு வைக்கட்டுமா? ஏன் நீ அவன்கிட்ட போய் தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ண? சிலர்லாம் நான் ஆண்டவர் இன்னும் ரொம்ப நல்லவங்களாம் இருக்காங்க, ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காகவே இவங்க ரகசியத்தலம் சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிதான் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய ரகசிய பாவம் யாருக்கு மட்டும் தெரியட்டும். ஆனா அதே சமயத்தில் அறிக்கை பண்ணி விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. Unconfessed sin will not make you to pray. நீ அறிக்கை பண்ணாத இருக்கிற பாவம் உன்னை ஜெபிக்க விடாமல் என்ன செய்துரும், தடை பண்ணிரும். இன்னைக்கு அறிக்கை பண்றேன்னு சொல்லுங்க, ஒரு வேலையில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். 6வது ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:7. வேகமா வேகமா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஆத்மாவானான். யோவான் 20:22. யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Praise the Lord. பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிசாசானவன் இந்த உலகத்துல, the devil is trying to resist you. Demonic resistance. ஆண்டவர் நமக்குள்ள ஜீவாத்மாவை தந்துட்டாரு. இப்ப நான் ஜீவாத்மாவாயிட்டேன். ஆனா இப்ப நான் ஜெபிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஆனா பிசாசு என்ன செய்ய விரும்புகிறான்னு சொன்னா, நீ ஜெபித்தால் உனக்கு வர வேண்டிய நன்மையை பிசாசுனால தடை பண்ண முடியாது. நல்லா கவனிங்க, நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. You know, the devil cannot stop from answering your prayers, therefore he will seek you to stop us from praying. பிசாசு நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை அவனால என்ன பண்ண முடியாது, நீ ஜெபத்தினால கேட்ட ஆசீர்வாதத்தை அவனால் தடை பண்ண முடியாது. ஆனா உன்னை ஜெபிக்க விடாம பண்ண முடியும். மறுபடியும் சொல்லட்டுமா, நீங்க ஜெபித்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை அவனால என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. ஆனா உங்களை என்ன பண்ண முடியும், ஜெபிக்க விடாம பண்ண முடியும். எப்படி? தானியேல் 3 நேரமும் ஜெபித்தான். ஜெபித்த உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு, 21 நாள் உபவாசம் இருந்த உடனே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த ஜெபம் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்துச்சு. அதை யார் தடை பண்ணி வச்சிருந்தா? பிசாசு தடை பண்ணி வச்சிருந்தா. உடனே ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த பிசாசை மேற்கொண்டு அந்த ஜெபத்தை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாரு? தானியேல்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அந்த ஜெபத்தை பதில தடுக்க முடிஞ்ச பிசாசுனால தடுக்க முடியல. ஆனா இவன் என்ன நினைச்சான் தெரியுமா, இவன் 3 நேரம் ஜெபம் பண்றான், இவனை தூக்கி எங்க போட்டுறணும், சிங்க கெபியில போட்டுறணும். இனிமேல் இதுக்கு மேல அவன் என்ன பண்ண மாட்டான், ஜெபிக்க மாட்டான்னு நினைச்சான். இதுதான் நம்முடைய சூழ்நிலை. சில வேலை வரும், நீங்க ஜெபிக்க முடியாதபடிக்கு சில சூழ்நிலைகள் வரும், அதை மாற்றணும். பிசாசை நீங்க என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். 7வதாக டிசப்பாயின்மெண்ட் வித் லேக் ஆஃப் இமீடியட் ரிசல்ட்ஸ். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. 7வது காரியம். வேகமா வேகமா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கள், those who wait. ஆனா நிறைய பேருக்கு உடனே ஜெபம் பண்ண உடனே பதில் வரலன்னா என்ன வந்துருது, என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம், டிசப்பாயின்மெண்ட் வந்துருது. சில நேரத்தில் நம்முடைய டிசப்பாயின்மெண்ட் நம்ம ஜெபிக்க விடாமல் நம்மளை தடை பண்ணுது. கரெக்ட் தானே? நான் ஜெபித்தோன்னே எனக்கு பதில் வரலன்னு எனக்குள்ள சோர்வு வந்துருது, ஜெபிக்க விட. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு you wait and God will answer you. Let's not get disappointed. நம்ம தயவு செய்து யாரும் என்ன ஆக வேண்டாம், டிசப்பாயின்மெண்ட் ஆக வேண்டாம். சரி, 8வதாக வாசிப்போம். மத்தேயு 26:40-41.
மத்தேயு 26:40-41. பிரைஸ் தி லார்ட். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்களேன்? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சில வேளை மாம்சம் என்னை ஜெபிக்க விடாம பண்ணுது. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. Your flesh or weakness or flesh is not making you to making you to pray. உன்னுடைய மாம்சமே உன்னை என்ன பண்ண விட மாட்டேங்குது. நான் கரெக்டா சொல்லட்டுமா? நீங்க தூக்கமே வராதவங்க ரொம்ப ஈஸியான டேப்லெட், ஈஸியான வழி. ராத்திரில தூக்கம் வரலையா என்ன பண்ணுங்க? சொல்லுங்களேன். பைபிள் படிங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க, உடனே தூக்கம் வந்துடும். இந்த பாடிக்கு நல்லா தெரியும், பைபிள் படிச்சா என்ன வரும்? தூக்கம் வரும். நல்ல வேளை நம்ம சர்ச்சில் எல்லாம் கீழே பாய் போட்டு நம்மளை எல்லாத்தையும் உட்கார வைக்கல. கீழே பாய் போட்டு உட்கார வச்சிருந்தா நிறைய பேர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அதுலயும் ஜெபம் பண்றவங்க எப்படி தெரியுமா? சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆழ்ந்த என்ன செய்வோம், 3ஆம் வானம் வரைக்கும் போய் ஆண்டவரை தரிசித்து பரலோகத்தின் தரிசனங்களை என்ன செய்து கொண்டிருப்பார்கள், கண்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் நல்ல நித்திரையும் அடைவார்கள். ஒரு அல்லேலூயா. மாம்சம் அவ்வளோ பலவீனங்க. மற்ற நேரத்துல எல்லாம் பலவீனம் வராது. அரட்டை அடிக்கும் போது பலவீனம் வராது, டிவி பார்க்கும்போது பலவீனம் வராது, மொபைல் பார்க்கும்போது பலவீனம் வராது, ரீல்ஸ் பார்க்கும்போது பலவீனம் வராது, ஷார்ட்ஸ் பார்க்கும்போது பலவீனம் வராது. ஆனால் ப்ரேயர்னு உட்காரும்போது மட்டும். இன்னும் ஒரு சில நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ப்ரேயர் ஆரம்பிச்சோன்னா சீக்கிரம் முடிங்க. ஜெபம் ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ண சொல்லுவாங்க? சீக்கிரம் முடிங்க. So 8th one, weakness of the flesh. 9th one, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மன்னிக்கணும், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுயபுத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார். அவர் உன் பாதைகளை என்னப்படுத்துவார்? சேவைப்படுத்துவார். இது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா உன் சுய புத்தியின் மேல சாயாமல். என்னன்னா சில வேளை பெருமை உள்ளவன் ஜெபிக்க மாட்டான். பெருமை உள்ளவன் ஜெபிக்க மாட்டான். எவன் தன் சுய புத்தியில சாய்ந்து இருக்கிறானோ அவன் என்ன செய்ய மாட்டான்? ஜெபிக்க மாட்டான். அவனுக்குள்ள என்ன நினைப்பான, எல்லாம் என்னால முடியும், எல்லாம் என்னால தான் நடக்கும். பெருமை உள்ளவன் ஜெபிக்கவே மாட்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு பெருமை இருக்காது. நான் சொல்ற வார்த்தை புரியுதா உங்களுக்கு? பெருமை உள்ளவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவனுக்கு இப்படி போட்டுக்கலாமா? பெருமை உள்ளவன், பெருமைக்காரனுக்கு ஜபம் இருக்காது, ஜெபிக்கிறவனுக்கு பெருமை இருக்காது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். Your pride will not make you to pray. நம்முடைய பெருமையை நான் யாரும் அப்படி சொல்லலை. நீங்கள் நமக்குள்ள சில வேளை நம்ம ஜெபிக்காம போகிறது காரணம் என்னன்றதை நம்ம புரிந்து கொள்வோம். கடைசியாக ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 8:1. ஃபீலிங் அன்வர்தி. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பாருங்க, நாம் மாம்சத்தின்படி நடவாமல் இருந்தால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஜெபிப்பார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நான் சொன்ன 10 காரியத்துல ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட கட்டாயம் இருக்கும். என்னென்ன காரியம் முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. முதலாவது, எனக்கு என்ன இல்லை? ஜெபிக்காம இருக்கிற காரணம் என்ன? நேரம் இல்லை. 2வது, எனக்கு சந்தேகம் இருக்குது. 3வது, எனக்குள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. 4வது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலன்னு என்ன பண்றோம்? சொல்றோம்ல, சாக்கு சொல்றோம். 5வது, எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குனால ஜெபிக்க முடியல. 6வது,
சொல்லுங்களேன். 6வது, பிசாசு என்னை ஜெபிக்க விடாம என்ன பண்றான்? தடை பண்றான். 7வது, நாம் என்ன சொன்னா நமக்கு இமீடியட்டா பதில் வரலைன்னா நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம். ரைட். 8வது, விழுத்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு 8வது வீக்னஸ் ஆஃப் ஃப்ளஷ். உன்னுடைய மாம்சம் என்னவா இருக்குது? பலவீனம் உள்ளதா இருக்குது. 8வது காரியம், இவனுடைய மாம்சம் என்னவா இருக்குது? பலவீனமா இருக்குது. அதை மேற்கொள்ளணும். 9வது என்ன இருக்குது? பெருமை. 9வது என்ன இருக்கு? பெருமை. 10வது, எனக்குள்ள ஐ ஃபீல் தட் ஐ அன்வர்தி. நான் அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நிறைய பேர் சொல்றது, நான் ஜெபிக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் இல்லைங்க. டோன்ட் சே தட். ஆண்டவர் இந்த பாலகருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கூட ஆண்டவர் கேட்பார். வசனம் சொல்லுகிறது, நீ பேசாவிட்டால் இந்த கல்லுகள் என்ன செய்யும்? பேசும். கண்களை மூடுவோமா? Praise the Lord. தேவன் எனக்குள்ள கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படி மன்னிக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. ஆனாலும் நீங்கள் அதை நினைச்சிருப்பீர்கள், பொறுத்திருப்பீர்கள். இது நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும். அடுத்த வாரத்திலாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பரவசம் அடைவே. பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய பாதத்தில் வருகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், உங்களிடத்துல இப்ப சொன்ன 10 காரியத்துல ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குமானால், நான் காலவெல்லாம் அறிக்கை பண்றேன் பாஸ்டர், பிரதர் நான் அறிக்கை பண்றேன்னு சொல்லவங்க எழுந்து நில்லுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஜபத்தின் ஆவியினால் இங்க நிற்கிறவர்கள் மேல உடைய ஜபத்தின் ஆவியை தேவன் தாங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஜபம் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. அந்த ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி விடும் ஆண்டவரே. எனக்குள்ள பிசாசு என்னை தடை பண்ணக்கூடாது, என் மாம்சம் என்னை தடை பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமே அக்கிரம சிந்தை என் இருதயத்துல அண்டி கொண்டிருக்குமானால் நான் ஜெபிக்க முடியாது. தேவையில்லாத காரியங்கள் இடத்துல இருக்குமானால் ஐக்கியம் வந்துட விட முடியாது. தேவன் அப்பேற்பட்ட கிருபை தேவன் நமக்கு தரத்தக்கதாய் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இப்பொழுதும் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேல தேவ கிருபையை தாங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் கர்த்தர் தந்து நடத்தி எல்ல முடியுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்.